Hello everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நான் ஒரு 7 days fermented rice water என்னோட ஹேருக்கு நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரைஸ் வாட்டர் பற்றி சொல்லிடுறேன். ரைஸ் வாட்டர் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது ஹேருக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தா ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா அதில் விட்டமின்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அப்புறம் மினரல்ஸ் இருக்குது. தென் ஒரு இனோசிட்டால் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் தான் ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்ததில் ரிசர்ச்சில் இன்னும் ப்ரூவ் பண்ணல. பட் ஜப்பான், சைனா அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால தான் ஹேர் லாங்காக அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தானே நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ அதனால தான் நான் இதை ஒரு 7 days நான் ட்ரை பண்ணேன். நான் ரைஸ் வாட்டர் ஃபர்மெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ரைஸ் வாட்டர் ஒரு த்ரீ டைப்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று ஒரு ரைஸை வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு தென் அதை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைஸ் ஃபர்மெண்ட் பண்ணலாம். ரைஸ் ஃபர்மெண்ட் பண்ணணும்னா ஒரு 12 to 18 hours கிட்ட அதை அப்படியே வாட்டரில் சோக் பண்ணி அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணலாம். தென் தேர்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ரைஸை பாயில் பண்ணிவிட்டு தென் அந்த வாட்டரை ஹேரில் அப்ளை பண்ணுறது. இந்த 3 மெத்தடில் எதனாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபாலோ பண்ண மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபர்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதில் ஒரு 12 to 18 hours வாட்டரில் சோக் பண்ணி அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ரைஸ் அந்த வாட்டர் ஃபர்மெண்ட் ஆயிடும். ஸோ அந்த வாட்டரை மட்டும் எடுத்து ஸ்கேல்பில் அண்ட் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இது கண்டினியூஸாக நான் 7 days நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். 7 daysல நான் ஒரு 2 times நான் ஹேர் வாஷ் பண்ணியிருப்பேன். ஸோ மற்ற நாள் அந்த ரைஸ் வாட்டர் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். பிகாஸ் அந்த லிக்விட் மாதிரி தானே இருக்குது, ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலும் பெருசாக எதுவும் தெரியாது, அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 7 days நான் யூஸ் பண்ணனால டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் 7 daysல 2 times மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தென் மற்ற நாள் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் ரைஸை ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் நான் ரைஸை நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் அதை ஒரு 12 to 18 hours வரைக்கும் அப்படியே விட்டுறணும். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்காது தான், கொஞ்சம் ஸ்டிங்கி ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரைஸ் வாட்டர் மேக் பண்ணதும் அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் பேட் கூட யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்பை தென் உங்கள் ஹேர் லென்த்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் டெய்லி ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் ரைஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன் என்னோடய ஹேருக்கு. இந்த ரைஸ் வாட்டரை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் பிளட் சர்க்குலேஷனும் ஹேருக்கு இம்ப்ரூவ் ஆகும். தென் அந்த நம்ம அப்ளை பண்ணியிருக்க ரைஸ் வாட்டரும் டீப்பாக பெனட்ரேட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த inositol அப்படின்ற காம்பனண்ட் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஹேரை ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த inositol அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்டே இருக்கான். லைக் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹேர் தின்னிங் அண்ட் பால்னஸ் உள்ளவங்க அந்த சப்ளிமெண்ட்ஸ் இன்டேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காம்பனண்ட் இந்த ரைஸ் வாட்டரில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்டடீஸ் ரைஸ் வாட்டர்னால தான் ஹேர் க்ரோத் ஆகுதா அப்படின்றது இன்னும் ஸ்டில் ப்ரூவ் ஆகலை. இந்த ரைஸ் வாட்டரில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் ஹேரோட எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுமாம். அப்புறம் ஹேரோட வால்யூமையும் இன்க்ரீஸ் பண்ணி ஷைன் அதிகமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் என்னோடய ஹேரை மெஷர் பண்ணப்போ என்னோடய ஹேரோட லென்த் வந்து 26 இன்ச்சஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபைனல் டே. என்னடா வந்து டே 3, டே 4, டே 5, 6 வீடியோலாம் காமிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் வந்து நான் அதை கண்டினியூஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ 7 days கழித்து நான் மெஷர் பண்ணி பார்த்தப்போ இப்போ வந்து என்னோடய ஹேர் லென்த் வந்து 27.2 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை ஒரு ரைஸ் வாட்டர்னால இவ்வளோ வந்து பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்ட்டு என்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப முடியல. ஸோ எனக்கு இந்த ரைஸ் வாட்டர் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய ஹேர் லென்த் இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ரோத் இருந்துச்சு. என்னோடய ஹேர் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர் வந்து மாதிரி இருந்துச்சு, லைக் சாஃப்டாக இருந்துச்சு ஹேர். என்னோட அந்த ஹேர் லென்த் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னோடய ஹேர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பிஃபோர் இந்த ரைஸ் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் லென்த் வந்து நான் மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ வந்து என்னோடய ஹேர் லென்த் வந்து 26 இன்ச்சஸ் இருந்துச்சு. தென் இந்த 7 days கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஹேரை வந்து நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 27.2 இன்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ ஹேர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 1.2 இன்ச்சஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு ஹேர். நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு வாரத்தில் எவ்வளோ க்ரோத் இருக்கும் நார்மலாக அப்படின்ட்டு பார்க்குறப்போ எனக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா ஒரு மாதத்துக்கு 1/2 to 1 inch தான் வந்து ஹேர் க்ரோத் இருக்குமா ஒரு நார்மலான பர்சனுக்கு. பட் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஒரு மந்த்துக்கே ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு என்னென்னா பர்சனலாக ஒரு வாரத்தில் எப்படி வந்து 1.2 இன்ச்சஸ் வந்து வளர்ந்துச்சு அப்படின்றது தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் தான் தப்பாக வந்து மெஷர் பண்ணிட்டேனோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அகெயின் அண்ட் அகெயின் வந்து மெஷர் பண்ணி பார்த்தேன். பட் வந்து சேம் தான் 1.2 இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்து ஹேர் க்ரோ ஆகிருக்கு. ஸோ ரைஸ் வாட்டர் வந்து இந்த 7 days யூஸ் பண்ணதில் என்னோடய ஹேர் வந்து பயங்கரமாக அந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் ஹேர் ஃபாலுக்கு வரலாம். ஹேர் ஃபால் வந்து நார்மலாகவே ஒரு பர்சனுக்கு வந்து டெய்லி முடி கொட்ட தான் செய்யும். ஒரு 50 to 100 strands ஆஃப் ஹேர் வந்து கொட்டுதுன்னா தட்ஸ் அ நார்மல் ஹேர் ஃபால். ஸோ அதில் வந்து எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. நார்மலாக ஹேர் கொட்டிட்டு தான் இருந்துச்சு. அதில் எதுவும் கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால்லாம் குறைஞ்ச மாதிரி அப்படி எதுவும் இல்லை. தென் வந்து நியூ ஹேர் வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நாளில் நியூ ஹேர் வளர்ந்துச்சான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ வந்து எனக்கு அதில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது இந்த 2 திங்ஸ் தான், ஹேர் டெக்ஸ்சர் தென் ஹேர் லென்த். ஸோ இந்த ரைஸ் வாட்டர் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் நம்பலை இது வந்து இதெல்லாம் ரைஸ் வாட்டர்லாம் தேய்ச்சா வந்து முடி வளருமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து இது நிஜமாலே ஒர்க் ஆகுது, சீரியஸாக ஒர்க் ஆகுது.
ஸோ நீங்களும் உங்கள் ரைஸ் வாட்டர் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக வந்து இந்த ரைஸ் வாட்டர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.